வணக்கம்மா. இன்றைக்கி தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறேன் இட்லிக்கு. வாங்க பார்க்கலாம். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 5 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, பூண்டு 2 பல் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இட்லிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம், வேக வைக்க தான் போகிறோம். ரொம்ப வதக்க வேணாம். குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி போட்டுக்கணும். தனி மிளகாய் பொடி அரைச்சி போட்டுக்கணும். உப்பு, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு விசில் விட்டு பார்க்கலாம். இப்போ அந்த தண்ணி இழுத்து வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். 2 விசில் விட்டு இறக்குனா நல்லா வெந்து போயிடும். நம்ம மத்தலை போட்டு கரைஞ்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா கடைஞ்சதை ஊற்றிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தாளித்து விட்டு கொதிக்குது. ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்து இப்படி கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வட்டுன்னு இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க. இட்லிக்கு ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள். சாம்பார் இல்லாத மாரி தக்காளி குழம்பு சாம்பார் மாதிரியே நல்லாயிருக்கும். கொஞ்சம் சட்னி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.